இப்போது சாதாரண ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் ஏதோ திருடிட்டு போகிறான். அவனை ஒரு கையை உடச்சி காலை உடச்சி பாத்ரூமில் வலிக்கு விட்டான்னு சொல்கிறேன். இன்றைக்கி 5 பேர் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறான். சார் நான் போயிருக்கேன் சார் ஜெயிலுக்கு. என்னை இந்த திமுக அரசு தான் உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. உள்ளே எப்படி தெரியுமா அடிப்பானு தெரியுமா? நீங்கள் இங்கே வாங்குறதுலாம் அடி கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா குவாரண்டைன் ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சார் நீங்கள் அலறிடுவீங்க சார். நீங்கள் நான் என்னை அடிக்கிறேன். ஏன்னா என்னோட கேஸ் வேறங்கிறதுனால எனக்கு வந்து முதலமைச்சர் அவதூறாக பேசின கேஸுங்கிறதுனால என்னை அடிக்கிறேன் சார். நீங்கள் தனியாக போயிருங்கட்டாங்க. அந்த பசங்களை அடித்தாங்க பாருங்க சார். முட்டி போட வச்சுட்டு இந்த கால் இருக்கிற உள்ளங்கால், அந்த உள்ளங்காலில் இவ்வளோ பெரிய பைப்பு சார், இவ்வளோ தடி பைப்பு, அந்த காலில் அடித்தா சுருண்டு விடுறான் சார். அவன் சுருண்டு விடுறான். உள்ள அவ்வளோ அடி அடிப்பாங்க. அந்த அங்கே முடிச்சிடுவாங்களா, ஒரு பேசி முடிஞ்சுமா, அடுத்து திரும்ப அடுத்த நாள் செல்லு பிரித்ததுக்கு அப்புறம் இன்னொரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் உள்ள போகும்போது என்ன கேஸு வா, நீ என்ன கேஸு வா, கேட்டு அடிப்பாங்க சார். அங்கே நீ இங்கே அடி வாங்குறத விட அங்கே அடி வாங்குறது ஜாஸ்தியாக இருக்கும். எங்கன்னா ஜெயிலில் முதல் 2 நாள் ரொம்ப ரணவதனை அனுபவிக்கணும் நீங்கள். அப்படியும் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ அடி அடிப்பாங்க சார் உள்ள ஜெயிலில். நான் பார்த்துக்கிறேன், கண் கூட நான் பார்த்து, நான் சாட்சி அதுக்கு. அவ்வளோ அடி உள்ள அடிப்பாங்க. ஒருத்த கையை உடச்சி கூட்டு வந்துட்டாங்க உள்ள. ஒரு இஸ்லாமிய பையன் செயின் அறுத்துட்டான்னு சொல்லிட்டு கையை உடச்சி கூட்டு வந்துட்டாங்க. 2 பேர், அவங்க 2 பேரும் பேங்க்ல ஒர்க் பண்ணுற 2 பேருமே, 2 பேரும் கையை உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் முன்னாடி போகிற வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. நான் சொல்ல செகண்ட் வெரிஃபிகேஷன் மேலே நடக்கும், 2வது அங்கே எல்லா வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போ நான் போகிறேன். நான் போகும்போது இவனுக்கு ஏதோ குசுன்னு பேசியிருந்தானுங்க. உடனே அந்த 2 உயர் அதிகாரிகள், அவங்க 2 பேரும் அன்யூனிஃபார்மில் இருக்காங்க, நல்லா ஹைட் வெயிட்டாக சூப்பராக இருக்காங்க போலீஸ். இங்கே வா அப்படின்னாங்க. என்ன கேஸ்? நான் இந்த கேஸ் அவ்வளோ அடி சார். அந்த பைப்பில் அந்த 2 பேருமே ஏற்கனவே கையை உடஞ்சி இருக்கிறானுங்க. அவ்வளோ அடி அவங்க 2 பேருமே அடித்து முடிச்சு போகிற. அந்த 2 பேரும் சொல்கிறானுங்க, இதுக்காகவே நான் அதிகமாக தப்பு பண்ணுவேன், இதுக்காகவே நான் பண்ணுவேன். அதான் முதல் தப்பு அவனுக்கு பண்ணுறது. இவனுக்கு அடிக்க அந்த 2 பேரும் என்கிட்ட சொன்னானுங்க, இதுக்காகவே நான் அதிக தப்பு பண்ணுவேன், நான் ஏன் திருந்தணும், அவள் தான் கையை உடச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன உள்ளே வர அடிக்கிறீங்க அப்படின்னு அவன் எங்ககிட்ட சொல்கிறா சார். இதுன்னு அந்த பசங்க 2 பேருமே இஸ்லாமிய பசங்க, பார்க்கறது அப்பா இது மாதிரி இருந்தாங்க 2 பேருமே. அவ்வளோ அடி சார் உள்ள. சும்மாலாம் கிடையாது உள்ள. நீங்கள் போலீஸ்னா நீங்கள் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்தலாம் நினைக்காதீங்க. உள்ள அவ்வளோ அடி. யாராக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும் உள்ள அடி வாங்காமல் நீ ஜெயிலுக்குள்ளே போகவே முடியாது. என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களை அடி வாங்கியிருந்தா நீங்கள் உள்ளே போகும். அந்த மாதிரி ஜெயிலுனால போலீஸ்னால இன்னைக்கு ஒரு பயம் வந்துருச்சு மக்கள்கிட்ட. அந்த 5 போலீஸ்காரில் ஒரு அம்மா பேசல, அவங்களோட மனைவி மட்டும் தர்ணா பண்ணி போராட்டம் நடத்தினால நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மாவை நான் கேட்குறேன், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயில, நீ நேராக போ, மனு போட்டு உங்கள் வீட்டுக்கார பாரு, பார்த்துட்டு உனக்கு யாருப்பா அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அதிகாரிப்பா அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அரசியல்வாதிப்பா அழுத்தம் கொடுத்தான்னு கேட்டுட்டு சொல்லு. ஏன்னா குற்றம் சாட்ட கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு நம்ம சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது போ, நீ போய் தர்ணாலாம் ஏன் பண்ற? நேராக போ, உங்க ஆத்துக்கார போய் பாரு, உங்க வீட்டுக்கார போய் பாரு, அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேட்டு வந்து நீ உண்மையை இதே பிரச்சனை முன்னாடி சொல்லு. இப்போ எவ்வளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, அதே போல போ, 5 போலீஸ்காரர் மனைவிகளும் போங்க, போயிட்டு மனு போட்டு பாருங்க, யாருன்னு கேளுங்க, உங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்ததுன்னு கேளுங்க. கொஞ்சம் தண்டனையாச்சும் குறையும். ஏன்னா உனக்கு இப்போ நீ ஒரு தூண்டில் தான், உன்னை எழுதிட்டது வேற ஒரு ஆள், நீ ஒரு அம்பு தான், உன்னை எழுதியது யாரு, அதை நீ சொல்லிட்டேனாக்கா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமே. அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நீ உண்மையை ஒத்துக்கிட்டுனாக்கா உனக்கு தண்டனையும் குறைக்க போகுது, உண்மையான குற்றவாளி மாட்ட போறான். அப்போ உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு இந்த குடும்பமே, இந்த 5 போலீஸ்காரர் குடும்பமும் நினைக்குதா? உனக்கு உங்க புருஷன் முக்கியம், உங்களுடைய கணவன்மார்கள் முக்கியம்னா போங்க, உண்மையை சொல்லுங்க. இது வரைக்கும் கஸ்டடி எடுக்கலங்க. அந்த 5 போலீஸ்காரா இது வரைக்கும் நீதிமன்ற விசாரணைக்கு கஸ்டடி எடுக்காம இருக்கீங்க. ஏன் கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கிறீங்க? அந்த நகையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, அந்த நகை உண்மையிலே திருட்டு போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த அம்மா ஒரு நாள் கூட கூப்பிட்டு விசாரிக்கல அந்த போலீஸ். இன்னைக்கு போய் ப்ரொஃபஸரா அந்த மாதிரி ஜாயின் பண்ணி திரும்ப பேசுறாங்கன்னு சொன்னா, அப்போ ஆளுங்கட்சியோடைய பலம் இல்லாமல், ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் அந்த அம்மா எப்படி டியூட்டி ஜாயின் பண்ணி திரும்ப ப்ரொஃபஸரா இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க? இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செஞ்சுட்டு A1 அக்யூஸ்டா இருக்கக்கூடிய அந்த அம்மாவை விசாரிக்காம ஒரு நாள் கூட அந்த அம்மாவை கஸ்டடியில் எடுக்கல. நீங்க சும்மானா கூட அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கல. அப்படி இருக்கும் போது அந்த அம்மா இன்னைக்கு போய் திரும்ப இதெல்லாம் கேட்கணும். செல்வ பிறந்தக இதெல்லாம் கேட்பாரா? அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி, பெண் நிர்வாகி அண்ணாமலை கூட ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க நிக்கிதா மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட சீப்பு செந்தில், அதாவது இரவலுக்கு ஆசைப்படும் சீப்பு செந்தில், இவனை மாதிரி ஒரு கேடு கட்டவன் கிடையாது. அந்த சீப்பு செந்தில் ஒரு ட்வீட் போடுறான். அந்த ட்வீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 சேனல் வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம எல்லா சேனல்லையுமே அதை போடுறான். அண்ணாமலையோட நிக்கிதான்னு. அடுத்த அவன் சீப்பு செந்தில் போட்ட அடுத்த நொடியே அது தப்புன்னு நிரூபிச்சாச்சு.
அந்த லேடியை வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க. அது நான் தான், நிக்கிதா கிடையாது, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளரை பேட்டி கொடுத்த பிறகும் இன்னமும் கூட அந்த செய்தி சேனல்லையும் சரி, உங்களுடைய சமூக வலைத்தளத்திலும் சரி, அண்ணாமலை கூட நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த சேனலுக்கு இருக்கு பாருங்க. இந்த எல்லா சேனலுக்குமே, இந்த முக்கிய சேனல் எல்லாமே நீ அண்ணாமலையா அந்த அம்மா கூட வச்சு போடுறேன். ஏன் உங்களுக்கு ஃபேக் செக்கர்லாம் கிடையாதா? இப்போ பிரின்ஸ், நம்ம சங்கி பிரின்ஸை கைது பண்ணாங்க. அவர் போட்ட பதிவு தவறான பதிவுன்னு தமிழ்நாடு ஃபேக் செக்கர்ஸ் தான் அதை வந்து அவர் போட்டது தவறுன்னு சொல்லி தான் அவர் மேலே கேஸை போடுறாங்க. அப்போ அதே தானே, அப்போ இது தப்பு தானே. அப்போ இத்தனை சேனல் மேலே நீ கேஸ் போட வேணாமா? இத்தனை சேனலும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நீ ஏன் கேஸ் போட? தமிழக அரசு அவங்களை கேள்வி கேட்கல, இது தவறு, இது அந்த அம்மா கிடையாதுன்னு ஏன் சொல்லலை? அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கருத்து பரவிட்டா ஃபேக் செக்கரை போட்டு உடனே நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்றீங்க. இதே எதிர்கட்சிகளுக்கு நீங்களே ஒரு பதிவை போட்டு அதை ஃபேக் செக்கர்கிட்ட கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு? அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு இது. ஒரு மாபெரும் தலைவர், மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் கூட இந்த அம்மா போட்டோ எடுத்து நீ போடுறேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படின்னு பார்த்தாக்கா ஜாபர் சாதிக்கும் கூட போட்டோ எடுத்தானே. அப்போ ஜாபர் சாதிக்கு வந்து அவன் கொள்ளையடிச்ச பணம், அந்த போதைப் பொருள் விட்ட பணத்தை ஸ்டாலினுக்கு சொந்தம்னு சொல்லலாமா? மு.க. ஸ்டாலினோட பையனுக்கு உதயநிதிக்கு சொந்தம்னு சொல்லலாமா? அவனுக்கும் உனக்கு தொடர்பு என்ன, நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாபர் சாதிக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறாள், அவங்க கூட போட்டோ எடுத்துருக்கிறான், நன்கொடை கொடுத்துருக்கிறாள், போதைப் பொருள் வித்த காசு எடுத்து உனக்கு நன்கொடை கொடுத்துருக்கிறானே. அப்போ உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அப்ப நீ தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யி. நீ அண்ணாமலை கூட அந்த அம்மா இல்ல, வேற ஒருத்த பொம்பளை போட்டோ இருக்குன்னு சொன்னதுக்கே நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னாக்கா குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நீ பக்கத்தில் வச்சு போட்டோ எடுக்கிற, அவன் கொடுக்குற காசை நன்கொடை வாங்குறன்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க வேணாம் அந்த ஊடகங்களை? ஏன் கேள்வி கேட்கல? இந்த செல்வ பெருந்தகை கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அப்ப இவனுக்கு கேட்காம இருக்கிறானா எதிர்கட்சி என்றால் ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சி என்றால் நிலைப்பாடு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சும்மா கிடையாது, மக்கள் பார்க்கறாங்க. இதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.